கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கவன் எவனோ அவன் எந்த வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிறானோ அவர்கள் சுகமாவார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மட்டையில வருகிறேன், இயேசுவே நான் உம்மட்டையில வருகிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது அவர் ஓடோடி வந்து உங்களை அணைத்து கட்டி உங்களை முத்தவராய். நீங்கள் இப்பொழுது மறுபடியும் அவங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் குணமா இருக்கிறீங்க. உங்கள் அன்பானவர்களை யார் மீது கை வைத்தீர்களோ அவர்களை தொட்டு பாருங்கள், அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் சுகத்தை உணர்கிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது படுத்திருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால மறுபடியும் கர்த்தரிடத்திலிருந்து இன்று ஒரு வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகையினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையில உங்களை அன்புடன் வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமான விஷயம். சொல்ல போனால் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு மிகுந்த கொண்டாட்டமான குதூகலமான விஷயம். அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், ஏதோ தேவன் நம்மை எந்த விதத்திலாவது ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நெருக்க வேண்டும் என்று நினைப்பது போலவும், அல்லது தேவன் எந்த விதத்திலாவது நம்முடைய வாழ்வுல நம்மை மட்டம் தட்டி நம் இருக்கிற நிலைமையை காட்டிலும் குறைத்து விட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி இருப்பதை போலவும் நினைத்துக் கொண்டு தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தோடு கூட இருக்கவர்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சுகமா இருப்பதில் கர்த்தர் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் சுகமா இருப்பதில் கர்த்தர் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறார். தேவன் நிச்சயமாய் வியாதிகளை அனுப்புகிற ஒரு வல்லர். அவர் வியாதிகளை அனுப்பி வியாதிகள்ல மனுஷர் சஞ்சலப்படுகிறதை பார்த்து லயிக்கிற தேவன் அல்ல. நிச்சயமாய் அவர் நல்ல தகப்பன். இந்த தகப்பன் தம்முடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்கிறதை விரும்பி அவருடைய சுகத்துல களி கூறுகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். இதை இயேசு ஒரு அற்புதமாக ஒரு கதையாக சொன்னார். அல்ல மிகவும் பரிச்சயமான அந்த கதையில அவர் சொன்னார், ஒரு தகப்பனுக்கு இருந்த 2 மகன்கள்ல ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு போய்விட்டான். அவன் திரும்பி வரும்போது எல்லா விதத்திலும் அடிபட்டவனாய், ஒன்றுமில்லாதவனாய், வறியவனாய், அவனுடைய எல்லா அந்தஸ்துகளையும் அவனுடைய மரியாதைகளையும் எல்லாவற்றையும் இழந்தவனாய் வருகிறான். உடனே தகப்பன் அவனை பார்த்து தூரத்திலிருந்து தகப்பன் பார்க்கிறான். மகன் வருவதை கண்ட தகப்பன் தான் ஓடோடி போய் சென்று அந்த மகனை கட்டி அணைத்துக் கொள்கிறான், கட்டி அணைத்து முத்தமிடுகிறான். சகோதரர், இயேசு சொன்ன இந்த அற்புதமான கதையில விளங்குறது என்ன? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நேசிக்கவில்லை. அந்த மகன் தகப்பனை விட்டு ஓடிப்போனவன் தான். அந்த மகன் எல்லாவற்றையும் இழந்து விட்டவன் தான். ஆனாலும் தகப்பன் ஓடோடி சென்று அவனை முத்தமிடுகிறான். இந்த இயேசு, இந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வுல உங்களை ஓடோடி வந்து முத்தமிடுவதற்கு தயாரா இருக்கிறார். ஓடோடி வந்து முத்தமிடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மட்டையில வருகிறேன், இயேசுவே நான் உம்மட்டையில வருகிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது அவர் ஓடோடி வந்து உங்களை அணைத்து கட்டி உங்களை முத்தமிடுகிறவராக இருக்கிறார். இந்த தேவன், இப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் ஒரு வியாதியை அனுப்புவாரோ? இப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் நாம் வியாதிப்படுகிறதுல அவர் சந்தோஷப்படுவாரோ? நிச்சயமா இல்லை அன்பானவர்கள, நிச்சயமா இல்லை. இன்றைக்கு நீங்கள் சுகமா இருக்கிறதை காணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார்.
நீங்கள் சுகமாய் இருக்கிறதை காணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கவன் எவனோ அவன் எந்த வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிறானோ அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி. அப்படியானால் நீங்கள் ஒருவேளை சுகப்பட்டிருப்பீர்களானால் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் மீது உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய கரங்களிலோ உங்கள் தலையிலோ எந்த இடத்துல நீங்கள் வியாதிப்பட்டதை போல தோன்றுகிறதோ அந்த இடத்துல நீங்கள் கைகளை வையுங்கள். ஒருவேளை இந்த அற்புதமான நம்பிக்கைக்கு நீங்கள் புதியவர்களாக இருப்பீர்களானால் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க முடியாது நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது உங்களுடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் சுகமாகிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்கள் உங்கள் படுக்கை பக்கத்தில் படுக்கையில் இருப்பார்களானால் அவர்கள் மீது கைகளை வையுங்கள். நான் இந்த வார்த்தைகளை பேசும் போது உங்கள் கரத்தில் இருந்து வல்லமை புறப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் இது என்னுடைய வார்த்தையிலும் அல்ல, உங்கள் கரத்திலும் அல்ல, இது கர்த்தருடைய கிருபையினால உண்டான வல்லமை. அதனால அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் சுகத்தை காணும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மீதோ அல்லது உங்கள் அன்பானவர்கள் மீதோ உங்கள் கரங்களை வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இதோ இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற கரம், இது கிறிஸ்துவின் கரம் என்று பேசுகிறேன். இது கிறிஸ்துவின் கரம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொன்னபடியே நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல், நீங்கள் நோயுற்றவர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள். இயேசுவே, நீர் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி இதோ கை வைத்திருக்கிற இந்த அன்பான சகோதரனுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீர் சொன்னபடியே இவர்கள் கரங்களை வைத்ததினால இவர்கள் முற்று முழுவதுமாய் குணமடைந்ததுக்காய் நன்றி. இதோ உங்களுடைய வார்த்தை நிறைவேறினதுக்காய் நன்றி. தகப்பனே, இது உம்முடைய அன்பு, இது உம்முடைய கிருபை என்று நிச்சயமாக உணர்ந்திருக்கிறோம். நீர் தாமே சுகத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது மறுபடியும் உங்களை சோதித்து பாருங்கள், நீங்கள் குணமா இருக்கிறீர்கள். உங்கள் அன்பானவர்களை யார் மீது கை வைத்தீர்களோ அவர்களை தொட்டு பாருங்கள், அவர்களிடம் கேளுங்கள், அவர்கள் சுகத்தை உணர்கிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது படுத்திருக்கிறது. அதை நம்புகிற யார் மேலும் அது பலிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகையினால அது இன்றைக்கு படுத்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுபடியுமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.